கண்ணிங்க புடன்லயே வச்சிருக்க, தூக்கி இருந்து அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்திருப்ப. தம்பி மன்னிச்சிருப்பா. விடுங்க, அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும். சும்மாரி யோ, போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரமா போய் சேருவேன். ஆளையும் மண்டையும் பாரு. டேய், காசு ரெடி பண்ணிட்டியாடா? வட்டி கொடுத்தவன் சாவடிக்கிறான்டா. உனக்கு போய் ஜாமீன் போட்டம் பாரு. இல்லடா, இன்னும் 4 நாள் லோன் ஆயிரும்டா, சீக்கிரம் கொடுத்துறேன்டா. டேய், நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சாங்கிச்சாலும் அப்புறம். நாளைக்குள்ள காசு வரல உன்னை சாவடிச்சிருவேன், போட. சரிடா. ஏய், என்னடி இது? நான் உன சிக்கன் கிரேவி தாண்டி பண்ண சொன்னேன், எதுக்குடி குழம்பு வச்சிருக்க? இல்லங்க, எல்லாருக்கும் பத்தாதுல, அதனாலதான் குழம்பா வச்சேன். ச்சே, நீயே தின்னு. இப்ப எது கோவத்துல இப்படி கத்துறீங்க? எது கத்துறனா? ஆமாடி, அப்படிதாண்டி கத்துவேன். கோவத்துல இப்படி கத்துறதுனால நீங்க பெரிய ஆளு, உங்களை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் கிட்ட பேச்சு கொடுத்து நாம ஏன் பேச்சு வாங்கிக்கணும்னு எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லுங்க. இங்க பொறுமையா சொல்லி புரிஞ்சுக்காதவங்க யாருமே இல்ல. யோ, போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரம் போய் சேருவேன். நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சாங்கிச்சாலும் அப்புறம். இங்க எல்லாத்துக்குமே கோவப்பட தெரியும். எல்லாரும் கத்திட்டே இருந்தா இங்க யார் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காது.